ஐக்கிய அரபு அமீரகத்தின் நகரமான துபாயில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை திருவிழா போன்று கொண்டாடி மகிழ்ந்த தமிழ் மக்கள் மற்றும் கேரளா சேர்ந்த மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். தமிழக முதலமைச்சர் விஜய் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே வினோத் இயக்கத்தில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுக்க திரையரங்குகளில் வெளியானது. பல்வேறு தணிக்கை மற்றும் நீதிமன்ற சிக்கலை தாண்டி படம் வெளியாகியதால் ரசிகர்கள் திரையரங்குகள் முன்பு பிரம்மாண்டமாக கொண்டாடினர். உலகம் முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில், தமிழ்நாட்டில் மட்டும் 1000க்கும் அதிகமான திரையரங்குகளில் இப்படம் வெளியானது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நகரமான துபாயில் அமீரக தமிழ்ச்சங்க ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சீலா அவர்களின் தலைமையில் கல்கட் பிரிவுடன் இணைந்து முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் பிரீமியர் ஷோவை துபாயில் 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் பிரம்மாண்டமான முறையில் விடியற்காலை 4 மணிக்கு திரையிடப்பட்டது. இதில் துபாய் நகரில் வாழும் தமிழ் மற்றும் கேரள மக்கள் அனைவரும் ஜனநாயகன் படத்தை வெளியிட்ட திரையரங்குகளில் எல்லாம் நிரம்பி வழிந்தனர். மேலும் படத்தை பார்வையிட்டு சந்தோஷமாக ஆடி பாடி உற்சாகமாக கொண்டாடினர். ஜனநாயகன் திரைப்படம் சிறப்பாக உள்ளதாக அங்குள்ள ரசிகர்கள் கருத்து தெரிவித்து திருவிழா போன்று திரையரங்குகளில் கொண்டாடினர். துபாய் தவசி நியூஸ் செய்தியாளர் கேவி கமல். விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமலே விழி தூங்காதேடா, இந்த வெங்கை பின் வாங்காதேடா. பண்ணி இவ்வளோ பேரை வந்து கோஆர்டினேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போச்சு மூவி. அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பைட்ஸ் கொடுத்தவங்களும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது? ஆக்சுவலி விஜய் சாருக்கு வந்து அவர் சேம் ஆகிறதுக்கு முன்னால் இருந்தே நாங்கள் வந்து ஃபேன் இதுவாக வந்துட்டு அவருடைய பர்த்டேஸ் எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். சிஎம் ஆன பிறகு விடுவோம்மா, அதை விட அடுத்த லெவல் பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். சார் நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய ரசிகர்களாக கேட்டிருந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் படம் நடிக்கணும்னு வந்து ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும். துபாய்க்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். எங்கள் மூலயமா, நான் அமீரக தமிழ்ச்சங்கம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கள் மூலயமா நீங்கள் துபாய்க்கு கண்டிப்பாக வரணும். உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம் எப்போ வருவீங்கன்ட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேர் ரிஜஸ் ஷர்லோ. ஸோ படம் எப்படி இருந்துச்சு? படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம நினைச்சது போல இல்லை. தளபதியோட லாஸ்ட் படம் வேற கொண்டாடுறோம். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஜனநாயகன் என்ற ஒரு படம் பிரமிக்கு ஒரு படமாக எடுத்துருக்காங்க. உண்மையிலேயே துபாயில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான வகையில் இந்த திரைப்படத்தை வந்து தளபதி வந்து தமிழக முதல்வர் வரதுக்கு முன்னாடி வர வேண்டிய படத்தை வந்து லேட்டாக வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த படத்தோட இயக்குனராகட்டும், இசையமைப்பாளராகட்டும், நடனமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு இதுவரை நம்ம பார்க்காத ஒரு தளபதியை பார்க்குறோம். களக்கட்டிற்கு ஜனநாயகத்துக்காக வணக்கம். கமல் கேவிஎல், கேப்டன் டிவி. எப்படி இருந்துச்சு படம்? எல்லாரும் எப்படி எக்ஸைட்டட்? தளபதி சிஎம் ஆனோட தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றது வந்து பயங்கர மாசு. இந்த மூவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்கன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியை வீட்டில் விட்டுட்டு பையனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். என் பையனுக்கு ஃபீவர் இருந்தாலும் நீங்க பேரு ஓ சவுண்ட் போச்சு. ரொம்பவே என் லைஃப்ல மறக்க முடியாத நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன்.